படியளந்த பகவானுக்கு பார்வதி பாலும் பழம் கொடுத்துருக்கா. ஆமா. நான் வில்லுப்பாட்டு படிச்சு வீட்டுக்கு போனோம்னா என்ன என் பொண்டாட்டி வாசல்ல சட்டாப்பையோட நிக்கா. ஆச்சு ஏன் அப்படி சட்டாப்பையோட நிக்கா தெரியுமா? எதுக்கு? சட்டாப்பனா தோசை சுடுவாங்கல்ல ஒரு கரண்டி. ஆமா அதான் சட்டாப்பை. ஆமா சரி. அந்த சட்டாப்பை ஏன் கையில வச்சிருக்கான்னா நீ வில்லுப்பாட்டு படிச்சு வீட்டுக்கு போனன்னா ஆமா போன உடனே நான் கொடுத்த ரூபாய ஆச்சி கையில கொடுக்கணும். கொடுத்தா சட்டாப்பைய கொண்டு நல்லா உனக்கு 2 தோசையை சுட்டு அதை தட்டுல போடுவா. நீ ரூபாய கொடுத்தா கொடுக்காம ஊதாரித்தனமா செலவு பண்ணிட்டு போனேன்னு வையே, அதே சட்டாப்பைய திருப்பி அடுப்புல காய வச்சு செவிட்ல 2 பூசையை கொடுப்பான். எங்க வீட்டுல அப்படிதான் நடக்கு. அதுக்கு தான் இந்த சட்டாப்பை. ஆமா வாசல்ல என் பொண்டாட்டி நிக்கிறத பார்த்த உடனே நீ கொடுக்கக்கூடிய ரூபாயை கொண்டு மொத்தமா அவ கையில கொடுத்துருவேன். ஆமா கொடுத்த உடனே லேசா பல்ல காமிப்பா. பல்ல காமிப்பாளா? ஆமா ரூபாய் கொடுத்தா தான் பல்ல காமிக்கா. அப்புறம் அவ சுவாத்த பொங்கி வச்சு திங்க உன் பல்லுக்கு எப்படி இருக்கு? சாப்பிடவும் ஒரு விஷயம் உன் பல்ல காட்டுத பிறகு ஆனா பிறந்தவங்க 10 ரூபாய்க்கு பாடுபட்டு அந்த அம்மா கையில கொடுத்தா தானே அந்த அம்மா ஒரு முளவத்தலை வாங்கி உனக்கு துவையல் அரைச்சு ஒரு தோசையை சுட்டு போடுவா. அதை விட்டுட்டு உன் பாட்டுக்கு உழைச்சி ஊதாரித்தனமா குடிச்சுக்கிட்டு செலவு பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா பிறகு பிள்ளை என்ன செய்யும்? கட்டிய பொண்டாட்டி என்ன செய்வா? இப்ப 100க்கு 90% வந்து 100க்கு 99% அப்படித்தான் இருக்கு. ஆமா காலையில வேலைக்கு போறாங்க. ஆமா வேலை முடிஞ்சோடனே சாயந்தரம் போல 4 கோட்டு 5 கோட்டு மொத்தம் வாங்கி அடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது சும்மா வாரான். ஐயோ பாவம் வேலைக்கு போகணுமா? அந்த பெண்ணா பிறந்தா என்ன செய்வா? அந்த பிள்ளைகள் என்ன செய்யும்? உனக்கு வாக்கப்பட்டு வந்தான்னா வந்தவ என்ன நினைச்சு வருவா? நம்ம ஒரு மனுஷனுக்கு வாக்கப்பட்டு போறோம், அந்த மனுஷன் நம்மள கண் கலங்காம பாத்துக்கிடுவான், நல்லா உழைச்சி போடுவான், நல்லா சாப்பிடலாம், நல்ல புது புது சேலை எடுக்கலாம், நல்ல ஆடம்பரமா வாழலாம், நல்ல ஊர்களுக்கு போய் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பா. அப்படி நினைச்சானே வருவா. வந்தவளுக்கு வந்து நீ தண்ணி அடிச்சு உன் பாட்டு 5 கோட்டு 6 கோட்டு அடிச்சுட்டு உன் உடல் சோசு மட்டும்தான் தேவன்னு அலைஞ்சான்னா அந்த பெண்ணா பிறந்த என்ன செய்வா? அந்த பிள்ளை குட்டி என்ன செய்யும்? அவ என்ன செய்வா? நீ சாப்பிடணும்னு போய் உட்கார்ந்தேன்னு வையே, சரி உன் தட்டுல ஈர மண்ணையும் தெரு புழுதியும் அள்ளி வைப்பா. நீ திங்க வேண்டியதான். மண்ணத்தான் அள்ளி வைப்பா. உழைச்சி கொடுத்தா தானே சோத்தை பொங்கி போடுவா. அப்போ சரி ஆண்டவன் சிவபெருமா வந்து உங்களை மாதிரி கிடையாது, இந்த மனிதனை மாதிரி இல்ல. ஆண்டவன் பகவான் வந்து அப்படி கிடையாது, படைத்த கடவுள் இல்லையா? தனக்கு இருக்க கடமையை தானும் தவற விடாமல் மக்களுக்கும் படியிழந்து வந்த ஆண்டவனுக்கு பார்வதி பணிவிடை செய்து பாத பூஜை முடித்தாள். இப்படி களைப்பாறு இளைப்பாறு இருவேர்களுமே கைலாசத்திலே இருக்கும் போது பார்வதிக்கு அன்னைக்கு பார்க்க ஆண்டவன் மீது ஒரு சின்ன சந்தேகம். ஐயோ குடும்பத்துல என்ன சந்தேகம்? சந்தேகம் வரக்கூடாது, எப்போதும் வந்து அதை சரியா தீர்த்து வச்சிடணும். பாத்துக்கோ, தீர்த்து வச்சிடணும். ஒரு குடும்பம் ஆணும் பெண்ணும் வாழக்கூடிய குடும்பத்துல வந்து சந்தேகம் வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? கணவன் மனைவி வாழக்கூடிய குடும்பத்துல சந்தேகம் என்பது ஒரு கொடிய நோய், பெரிய நோய். சந்தேகம் என்பது முன்வாசல் வழியா வந்துச்சுன்னா அந்த வீட்டுல சந்தோஷம் பின்வாசல் வழியா ஓடிடும் சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க. ஆமா பின்வாசல் இல்லன்னா சன்னல் வழியா போயிடும். ஆமா சன்னல் வழியா ஓடி போயிடும் சொல்லுவாங்க. அதுதான் கண்ணதாசன் சொன்னாரு, என்ன சந்தேக கோடு சந்தோஷத்து கேடுனாரு. ஆண் பெண்ணை நம்பணும், பெண் ஆணை நம்பணும். அதுதான் குடும்பம். அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். வாழ்க்கை அதனால இந்த ஆண்டவன் பகவான் மீது பார்வதிக்கு வந்த சந்தேகத்தால ஆண்டவா பரம்பொருளே என்ன பார்வதி உலகமெல்லாம் சென்று நீங்க படியிழந்து வந்தீங்கன்னா மணியை நிப்பாட்டுங்க. உலகமெல்லாம் சென்று நீங்க படியிழந்து வந்தீங்கன்னா இந்த உலக மக்கள் எல்லோருமே யாரை வணங்கி வருகிறார்கள்? இது என்ன பைத்தியமான கேள்வி? நானே உலகத்தை படைத்தேன், பாதுகாத்தேன், படியிழந்து வருகின்றேன், 10 பொருளுக்கும் அர்த்தமாக இருக்கிறேன் அம்மா. அப்படி இருக்க என் மீது என்ன சந்தேகம்? என்ன 10 பொருளுக்கும் அர்த்தம்னா என்ன பகவானே? 10 பொருளுக்கும் அர்த்தம் என்ன தெரியுமா? என்ன? ஒன்று ஒன்றாண்டி சிவ உடைய வேணும் நந்தாண்டி, சிவ உடைய வேணும் நந்தாண்டி, தாயே ஒன்று ஒன்றாண்டி சிவ உடைய வேணும் நந்தாண்டி, சிவ உடைய வேணும் நந்தாண்டி, தாயே இரண்டாண்டி சிவ ஈஸ்வரேனு நந்தாண்டி, இரண்டாண்டி சிவ ஈஸ்வரேனு நந்தாண்டி, பார்வதி மூணாண்டி முக்கண்ணேனு நந்தாண்டி, மூணாண்டி முக்கண்ணேனு நந்தாண்டி, நாலாண்டி 4 வேதங்கேனு நந்தாண்டி, 4 வேதங்கேனு நந்தாண்டி.
எல்லாம் நான் நகண்டால் நகலும் நான் படைத்த உலகம் பார்வதி பார்வதி இரவும் நான் தான் பகலும் நான் தான் நான் தான் அதுவும் அந்த இருளும் நான் தான் இந்த ஒளியும் நான் தான் ஒளியும் நான் தான் பூமியும் நான் தான் பூகம்பமும் நான் தான் நான் தான் நான் தான் சுனாமியும் நான் தான் சூறாவளியும் நான் தான் சூறாவளியும் நான் தான் 8 திசையும் 16 கோணங்களும் அடியேன் அம்மா பார்வதி அப்படி இருக்க ஆண்டவன் மீது உனக்கு என்ன சந்தேகம் இப்பமே கேளு இப்ப உடனே கேளு உடனே தீர்த்து வைக்க இதைத்தான் உங்ககிட்ட நான் எதிர்பார்த்தேன் அப்படியா இத்தனை பொருளுக்கும் அர்த்தமாக இருக்கக்கூடிய நீங்கள் எனக்கு தெரியாமல் யாரோ இரு பேர்களை பெரிதாக கருதி வருகிறீர்கள் வணங்கி வருகிறீர்கள் அவங்க 2 பேரும் யாரு பார்வதி என்ன இத்தனைக்கும் அர்த்தமாக நான் இருந்தாலும் உலகத்தை படைத்த நாள் முதலாக சரி ஒவ்வொரு காரியத்திற்கும் பஞ்சபூதத்திற்கு ஒவ்வொருவரையும் நான் படைத்திருக்கிறேன் எப்படி பஞ்சபூதம்னு சொன்னா ஆகாயத்திற்கு ஆகாயவாணி பூமிக்கு பூமாதேவி கங்கைக்கு கங்காதேவி அக்கினிக்கு அக்கினி தேவன் காற்றிற்கு வாயு தேவன் அப்படி இருக்க ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு ஆள் இருக்கு இல்லையா அது மாதிரி உலக மக்களுக்கு ஒளி கொடுப்பதற்கு இரவும் பகலும் யாரு வரணும் இரவும் பகலும் யாரு வரணும் பகல் ஒளி கொடுக்க வேண்டுமானால் சூரிய பகவான் வரணும் காலையில் தோன்றும் கதிரவன் மாலையிலே தோன்றும் சந்திரன் சந்திரனும் சூரியனும் இல்லைனா சகல உலகத்துக்கும் ஒளி உண்டா ஒரு நாளும் கிடைக்காது அதனால் இரு பேர்களையுமே இரு கண்களாகவே நான் கருதி வருகிறேன் அம்மா என் வலது கண் சூரியன் இடது கண் சந்திரன் என் இறைவனாகிய சிவபெருமான் சொன்ன போது பார்வதிக்கு பகவான் மேல நம்பிக்கை வரமாட்டுக்கு கொஞ்சம் கூட வரமாட்டுக்கு அது எப்படி இந்த ஆண்டவன் 2 கண்களும் சந்திரன் சூரியனாய் இருக்க முடியும் அது எப்படி இருக்க முடியும் ஒருவேளை இவர் கண்ணை மறைத்தா இந்த உலகம் என்ன ஆகும் எப்படி இருக்கும் இதனையே இன்றைக்கு நாமல் பரிசோதித்து பார்க்க வேணும் என்று ஆதிசக்தி பார்வதி ஆதிசக்தி பார்வதி அவரனாருக்கு தெரியாமல் அவர் பின்னால ஓடி வந்து இருகரத்தை எடுப்பார் பார்வதி சங்கன்ன போட்டுவார் உலகமே இருட்டா இருந்தா மக்கள் எல்லாம் துக்கமுகம் தெரியாமல் திகைத்து வாடினார்கள். உலகமே இருட்டா இருந்தா நம்ம எந்த வேலையும் பார்க்க முடியுமா ஐயா? அடேப்பா, ஒரே இருட்டா இருந்தா எப்போதும் இருட்டா இருந்தா எந்த வேலையும் செய்ய முடியுமா? முடியாது. ஆனா இருட்டுக்குள்ள ஒரே ஒரு வேலை மட்டும் செய்யலாம். அது என்ன வேலைப்பா? நல்ல பாய விரிச்சு தூங்கலாம். நல்லா தூங்கலாமா? ஆமா. தூங்கணும்னு சொன்னா இப்போ அதுக்கு காத்தாடி வேணும். ஓ, இந்த மாசத்துல காத்தாடி வேணும். இப்பவும் இல்ல, எப்பவுமே காத்தாடி வேணும். பாத்துக்கோ, காத்தாடி இருந்தா தான் ரேசா இருக்கும். எவ்வளவுதான் பரபரபரன்னு காத்தடிச்சாலும் எனக்குலாம் அந்த காத்தாடி சத்தம் கேட்கறதுன்னா உறக்கமே வராது. பாத்துக்கோ, காத்தாடி எப்படி சத்தம் கேட்கும்? ரொம்ப ஸ்பீடா ஓடுச்சுன்னா என்ன, சில நேரம் ரொம்ப ஸ்பீடா போச்சுன்னா அது எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி கிறுக்கங்க இருக்கங்க 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 ஏ கிறுக்கா கிறுக்கா கிறுக்காங்க அப்படின்னு கேட்கும். சரி, கொஞ்சம் சரி இப்படி கேட்கன்னு கொஞ்சம் குறைச்சு வச்சோம்னு வையே, என்ன ஆகும்? அந்த காத்தாடி சொல்லும் கிறுக்கே கிறுக்கே கிறுக்கே.
அப்படியே சுத்தும். கிறுக்கன்னு சுத்தும். ஸ்பீடா வச்சா ரொம்ப ஸ்பீடா சொல்லும், ஸ்லோவா வச்சோம்னா ஸ்லோவா சொல்லும். பாத்துக்கோ. நீ என்ன செய்யணும் தெரியுமா? அந்த காத்தாடி பால் ட்ரெஸ் போய் கிடக்கு, அதை மாத்தி இருந்தோம். ஆமா, கடைக்கு கொண்டு போய் பால் ட்ரெஸ் மாத்தணும். சரி, மாத்திட்டோம்னா சூப்பரா இருக்கும். மாத்திடுவோம். ஆமா, அதெல்லாம் படுக்கும் போது காத்தாடி ஆஃப் பண்ணிடுவேன். கரெக்ட், அப்படிதான் இருக்கணும். நல்லது, பிரச்சனையே இல்ல. காத்தாடி ஒண்ணா கரண்ட் பில் யாருக்கு? அப்ப நம்ம வீட்ல தூங்கணும்னு சொன்னா அதுக்கு காத்தாடி வேணும். இருட்டா இருந்தாலும், ஆமா, உலகமே இருட்டா இருந்தா மக்களுக்கு எந்த வேலையும் பார்க்க முடியாது, ஒரு வேலையும் செய்ய முடியாது. ஆனா அந்த காலத்து மக்கள் எல்லாம் சரி கரண்டே இல்லாம வாழ்ந்திருக்காங்களாம். எப்படி வாழ்ந்தாங்க? கரண்டே இல்லாம வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா எங்க ஆட்சி எல்லாம் சொல்லுவா. என்ன சொல்லுவா? உங்களுக்கு இவ்வளவு கரண்ட் இருந்து பத்த மாட்டுக்க, நான் ஒரு கோட்டை நெல்லை அவிச்சு தட்டி இறக்கி காய போட்டுருவேன். ஒரு அரிக்கிரைட்ட மட்டும் பொறிச்சு வச்சுக்கிட்டு, அப்போ ஒரு அரிக்கிராம மட்டும்தான் எரியும். அதை வச்சு நாங்க அம்புட்டு வேலையும் பார்த்திருக்கோம். இவ்வளவு வெளிச்சம் இருந்து உனக்கு காத்தாடி கேட்க அப்படிம்பா. அப்போ அப்படி வாழ்ந்திருக்காங்க. ஆமா, வீடு கூரை வீடுதான், மண் சுவர் தான். ஆமா, பாம்பு பலி ஒண்ணு வராது. அந்த காலத்துல அந்த கூரை வீட்டுல பள்ளிக்கூடம் போற பிள்ளை என்ன செய்யுமா? என்ன செய்யும்? வீட்டுக்கு வந்து படிக்கணும் பாத்தியா? ஆமா, அதுக்காக இந்த மண்ணெண்ணெய் விளக்கு இருக்கு பாரு, மண்ணெண்ணெய் ஒரு பாட்டில்ல ஊத்தி துணியை திருக்கி அதுக்கு திரி வச்சு அதை தீய பொருத்தி அதை முன்னால வச்சு புத்தகத்தை வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கோம். படிச்சுட்டு படுத்து தூங்கிரும். விடியா காலம் எந்திரிச்சு பார்த்தா என்ன ஆகும்? மூஞ்சி பூரா கரேன்னு இருக்கும். அந்த மண்ணெண்ணெய் வச்சு பார்த்ததுல அந்த மண்ணெண்ணெய் விளக்கு எரிஞ்சு அப்படி மூஞ்சி பூரா கரியா போயிருமா? கறி பிடிச்சு கரியாயி போகும். அதனால அப்போ அப்படி வாழ்ந்தாங்க. இப்போ அதெல்லாம் சாத்தியமில்லை, காலங்கள் மாறிவிட்டது. ஆமா, கலியுகமாகி போச்சு. அதனால சரி, உலகமே இருட்டா இருந்த மக்கள் எல்லாம் திக்குமுகம் தெரியாமல் திகைத்து வாடுவார்கள். பார்வதிக்கு எத்தனை சொல்லியும் நாமல் மீது நம்பிக்கை இல்லாமல் உலகையே இப்படி இருளாக்கி விட்டாளே. இப்பேற்பட்ட பார்வதிக்கு இந்த சிவனுடைய மகிமையை தெரியப்படுத்த வேண்டும் என்று பார்வதிக்கு நமக்கு இருக்கக்கூடிய 2 கண்ணத்தான இவ மறைக்க முடிந்தது. அது மட்டும் தான் முடிந்தது. சிவபெருமானுக்கு 3வது கண் நெற்றிக்கண் இருப்பது இதுவரைக்கும் தெரியாது, பார்வதிக்கு தெரியாது. அதனால் உச்சி கண்ணை திறந்து நாமல் ஒளி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவன் தான் சிவபெருமான், பார்வதிக்கு தெரியாம உச்சி கண்ணை திறப்பாரா, சாமி உலகில் ஒளி அவர் உச்சி கண்ணையே திறந்த மகிமையினாலே ஆண்டவன் உச்சி கண்ணிலே இருந்து ஓர் அக்கினி பொறிகள் பறந்து ஆங்கார ஓங்கார ரூபங்களை கொண்டு காளி அம்சத்திலே வீர சுரூபத்தோடு ஒரு பெண் வந்து பிறந்த போது ஆண்டவன் பெண்ணை அழைத்து எம்மா ஆட வேண்டாம் ஆடாளி போட வேண்டாம் ஓட வேண்டாம் காட வேண்டாம் உலச்சத்தம் ஓடவே உச்சி கண்ணில் பிறந்ததால் உச்சி நீ மகாளி அம்மா உச்சி கண்ணில் பிறந்ததால் தாயே உச்சி கண்ணில் பிறந்ததால் உச்சி நீ மகாளி அம்மா பேராமன் தான் கொடுத்து ஏமா தாயே என் உச்சி கண்ணிலே நீ காளியின் அம்சமாகவே பிறந்த உனக்கு இன்றைய நாள் முதலாக உலக சக்தி உச்சினை மாகாளி உன் பெயர். உலக சக்தி உச்சினை மாகாளி என்று பெயரை கொடுத்து வரம் கொடுத்து அவளை வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைத்தார். அப்படி அமர வைத்த நேரம் அவதான் வடக்குத்தி அம்மா, வடக்கு வா செல்வி, அப்போ வரம் கொடுத்த ஆண்டவன் சிவபெருமான் வரும்போது பார்வதி இத்தனையும் வேடிக்கை பார்த்தார். ஐயோ, ஆண்டவனுடைய மகிமை அறியாமல் சிவனார் திரு கண்களை மறைத்து உலகத்தையே இப்படி இருளாக்கி விட்டோமே. ஆண்டவன் நமக்கு சாபத்தை கொடுத்தாலும்
மாற என்ற அங்கமெல்லாம் பதறி அவளாவி தனலாகி பார்வதி பகவானுக்கு முன்னால பயந்து போய் நிக்க. அப்படியே நடுங்கிட்டு நிக்க. இவ பயத்தினால பயப்பட இந்த பார்வதிக்கு அங்கமெல்லாம் வியர்த்த ஆவி தனலாகி பார்வதியின் வியர்வை காட்டாத்து வெள்ளமா கரை புரண்டு நிக்கி. பகவானை பார்த்து பார்வதி பயந்து வெள்ளம். இன்னைக்கு பாருங்க, யாராவது ஒரு சில பேர் தவறு பண்ணி இருந்தாங்கன்னா அப்படின்னா தெரிந்தே தவறு பண்ணி இருந்தா தவறுன்னு தெரிஞ்சு அதை பண்ணிட்டு இருந்தா ஆளை கண்ட உடனே தன்னை அறியாம வேக்கும் பாத்துக்கோ. ஆளை பார்த்த உடனே பதறி போய் நிப்பாங்க. அப்படிதான் என் வீட்டுல ஒரு கதை நடந்து போச்சு. என்ன ஆச்சு? என் வீட்டுக்காரி கேட்டா என்னங்க மூத்தமாவ போன் போட்டிருக்கா, நான் மவா வீட்டுக்கு போறேன், நீங்க சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போறீங்க அப்படின்னா, சரி நீ போயிட்டு எத்தனை நாளா, நான் வரது எத்தனை நாளாகும் அப்படின்னேன். ஆமா நான் வர 10 நாள் ஆகும், நீங்க சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போறீங்க அப்படின்னா, சரி என் பிள்ளை என்னங்க சாப்பாடா முக்கியம், ஆமா மனுஷன் நிம்மதிதான் முக்கியம், ஆமா உன் மவா வீட்டுக்கு நீ எத்தனை நாள் போய் இருந்துட்டு வா, ஆமா 2 மாசம் கூட போய் இருந்துட்டு வா, அதை பத்தி ஒண்ணுமில்ல அப்படின்னு நிம்மதியை பூரா கெடுத்திருக்கா. ஆமா என் நிம்மதியை பூரா கெடுத்து போடுதா, எனக்கு கிடைஞ்சலே இல்ல, வீட்டை விட்டு வெளியே விட மாட்டுக்கா. ஆமா உடனே மாவா வீட்டுக்கு போறோம்னுட்டு ஒரு மஞ்ச பை தூக்கிட்டு சரி அவ வெளியே போயிட்டா. நான் பார்த்தேன் உடனே என்னப்பா ஒரு 200 ரூபாய் எடுத்து நேர டாஸ்மார்க்கு போனேன். ஏன்பா டாஸ்மார்க்கு எதுக்கு என்னாச்சு போவாங்க, பால் வச்சுருப்பாங்க. ஒரு குவார்டரை வாங்கி சரி 2 மாசமா என்ன வெளியே விடல பாத்தீங்களா. ஒரு குவார்டரை வாங்கி ஆவல்ல அப்படியே தண்ணி ஊத்தாம ராவா அடிச்சேன். நேரம் வீட்டுக்கு வந்தேன். ஆமா வீட்டுல வந்து பார்த்தா என் பொண்டாட்டி வாசல்ல நிக்கா. ஐயோ அவளை பார்த்த உடனே எனக்கு படபடன்னு வேர்த்து போச்சு. ஆமா பாதி போத குறைஞ்சு போச்சு. ஆமா நான் கேட்டேன், எப்படில என்னங்க நீ மவா வீட்டுக்கு போறோம்னு சொன்னியே ஏன் போற அப்படின்னா. ஆமா என்ன சொன்னா, மவா வீட்டுக்கு போறோம்னு போனேன். ஆமா நீங்க எங்க போயிட்டாரு அப்படின்னா, எனக்கு புல் போதையும் குறைஞ்சு போச்சு. ஆமா காலையெல்லாம் வேத்து போச்சு. அப்ப நீ தவறு பண்ணிருக்கன்னு உனக்கு தெரியுது. அவ ஏன் போறன்னு கேட்கணும். மணிபாச வீட்டு வச்சுட்டு போயிட்டாளாம். ஆமா மணிபாஸ் எடுக்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவகிட்ட போய் மாட்டிக்கிட்டேன். நான் நேரம் மாட்டிக்கிட்டேன். ஆமா கடைசியில ஒரு குவார்டர் தண்ணி ஊத்தா மாடிச்சும் போத பூரா வம்பா போச்சு. பார்த்து பயந்த உடனே. ஆமா அப்ப அப்படி ஆயிப்போம். ஆமா ஒரு சில நேரம் தப்பு பண்ணோம்னா ஆமா நம்ம அறியாமலே காட்டி கொடுத்துரும் வேத்து கொட்டிரும். நம்ம குரல் பேச முடியாம ஆயிரும் தொண்டை கலகலப்பா ஆயிரும். உடம்புல பயம் கொடுத்துச்சுன்னா எந்த கதையுமே ஆகாது. பயம் இல்லாம பேசக்கூடிய காரியம் இந்த வார்த்தை தான். ஆமா தெளிவா இருக்கும், சுத்தமா இருக்கும். பயந்து பேசணும்னா ஆமா அதுல சுத்தம் கிடைக்காது, தெளிவு இருக்காது. அது மாதிரி இந்த பார்வதி நாவல் தெரியாமல் அல்லவா சிவனுடைய திருக்கண்களை மறைத்து நாமல் பரிசோதனை செய்து விட்டோம். இப்ப ஏற்பட்ட சிவபெருமான் நமக்கு சாபத்தை கொடுக்க கூடாது என்று பட்டு பயந்து நின்ற போது அவள் அங்கம் உயர்த்த ஆவித்தனலாகி பார்வதியின் வியர்வை காட்டாத்து வெள்ளமாகவே கரைபுரண்டு நிற்கும் போது சிவன் பார்த்தார். ஐயோ இந்த பார்வதியின் வியர்வையோ ஒரு உப்பு தண்ணி, இது உலகம் போனா உலக மக்கள் தாங்க மாட்டார்கள் என்று சிவபெருமான் தன் 1008 சடா முடியிலே ஓர் முடியை உழைத்து அதையே பார்வதியின் அங்கமெல்லாம் துவட்டி ஆண்டவன் மறுபடியும் ஒரு கொண்டை கட்டாகவே கட்டினார். அப்பவும் இந்த வேர்வை துளி நிக்கல. அதிலே இருந்து ஒரு 10 சொட்டு வியர்வை பூமியிலே கலந்தது. 10 சொட்டு வியர்வையை பட்டுக்கடலாகவே படைத்து ஆண்டவன் பக்குவமாகவே பெயர் நாமத்தை கொடுத்தார். அது உங்க சம்பாதீவே கப்பாதீவே கப்பா உங்க சம்பாதீவே கப்பாதீவே கப்பா உண்டங்கடல் ஓர்கடலா இரண்டங்கடல் கருங்கடலா மூணாங்கடல் மோர்கடலா நாலாங்கடல் நல்ல தண்ணி ஐந்தாங்கடல் அலைகடலா ஆறாங்கடல் ஆழக்கடல்
ஆலமரத்தின் அடியிலே காற்றடித்து மணல் குவித்து ஒரு கரையான் புத்து வளர்ந்திருக்க ஓங்கி வளர்ந்த புத்து 1000 வாசல் உண்டு. புத்துக்கு வாசல் உண்டு. தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்த அந்த மாணிக்க புத்துக்குள்ள 3 பேர் என்ன வேலை பார்க்கான்? அவங்க செல்ல வச்சு நோண்டிட்டு இருக்காங்க. ஐஸ் வாங்கி வச்சிருக்கானே, ஐஸ் திங்காம நினைக்க செல்ல தான் பார்க்கான். கரண்டிட்ட கோதுதான் இப்படி எட்டி பார்க்கான். ஐஸ் தின்னு பிறகு செல்போனை பாரு. இப்போ உள்ள பிள்ளைய யூடியூப் உள்ள போயிட்டுனா சாமானியமா வெளியே வராது. ஏதோ பார்க்கணும்னு கணக்கு கிடையாது. அவன் இந்த சொன்ன உடனே உள்ள வச்சுக்கிட்டான். பரவாயில்ல, மறைச்சு வச்சுக்கிட்டாரு. ஆமா சரி, செல்ல பிள்ளைகளை சொல்ல குறை கிடையாது. அந்த செல்போனை கொடுக்காங்க பாத்தியா? அவங்க அம்மா அப்பாவை தான் நம்ம சொல்லணும். செல்போன் கொடுக்கலனா குடும்பத்தையே ரெண்டாக்கிடுவானுவே. குடும்பத்தை ரெண்டாக்குவானா? ஆமா, அந்த அளவுக்கு போக விடக்கூடாது. கொன்னுருவாங்க. முதல்ல கண்டிஷன் பண்ணி வைக்கணும். அதனால போயிட்டு இவங்க முன்னாடி உட்கார கூடாது எஞ்சி போயிட்டாரு. பரவாயில்ல. ஆமா, அதனால இந்த நாகராஜனும் நாகக்கன்னியும் மாணிக்க புத்துக்கு நடுவிலே சென்னாகம் கருநாகம் கண்ணாடி விரிசுகள் எல்லா நாகத்திற்குமே ராஜா ராணியாக இருக்கக்கூடிய நாகராஜனும் நாகக்கன்னி பெண்கொடியாலும் அந்த நாகலோக பட்டணத்திலே வந்து இரு பேர்களுமே எவ்விதமாகவே வாழ்ந்து வருகின்றார்கள். சாமி நாகலோக பட்டணத்தில் சூலரை அங்கனம் சுத்தி கட்டும் மாளிகை பத்தடுக்கு மாளிகையும் அவருக்கு பந்தடி மேடைகளும் ஆணைகட்டும் ஜாவடியும் அசைந்திருக்கக்கூடிய மண்டபங்களும் எல்லா செல்வங்களுமே 2 பேருக்கும்